நேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான அனல் பறக்கும் பிரச்சாரம் மாலை 6 மணியோட முடிவுக்கு வந்தது. 234 உறுப்பினர்களை கொண்ட தமிழக சட்டமன்றத்திற்கு நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதற்காக 1 மாத காலத்திற்கும் மேலாக நடைபெற்று வந்த தீவிர பிரச்சாரம் மாலை 6 மணியோடு முடிவுக்கு வந்தது. தொகுதிகளில் தங்கியிருக்கும் ஆட்கள் வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள். கண்காணிப்பினை முடுக்கிவிட்டுள்ள தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளில் கவனம் செலுத்தி வருகிறது. வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். தேர்தல் பரப்புரை நிறைவு பெற்ற நிலையில் தலைவர்கள் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரம் செய்தனர். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையோடு ஓய்ந்தது. முதல்வர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், தவேக தலைவர் விஜய் உள்ளிட்டோர் வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினர். சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி ஆகியோர் பரப்புரையில் ஈடுபட்டனர். பிரேமலதா, சீமான் ஆகியோர் தாங்கள் போட்டியிடும் தொகுதிகளில் வாக்கு சேகரித்தனர். களத்தில் உள்ள வேட்பாளர்களும் பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டி தங்கள் பிரச்சாரத்தை நிறைவு செய்தனர். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பறக்கும் படையினரால் இதுவரை ரூபாய் 1200 கோடி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை பணம், தங்கம், போதைப்பொருள் மற்றும் மதுபானம் உள்ளிட்ட சுமார் 1200 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் சிறப்பு பார்வையாளர் பிரதாப் சிங் தெரிவித்துள்ளார். 500 கோடிக்கும் அதிகமாக ரொக்க பணம் மற்றும் ஆபரண தங்கம், வெள்ளி போன்ற பொருட்கள் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன. அதிரடி சோதனைகள் நேர்மையான முறையில் தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தமிழர்களுக்கு இந்திய அரசு சார்பில் கட்டப்பட்டுள்ள வீடுகளை பயனாளிகளிடம் குடியரசு துணைத் தலைவர் CB ராதாகிருஷ்ணன் ஒப்படைத்தார். இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு இந்திய அரசு வீடுகளை கட்டித்தரும் திட்டத்தின் 3ஆம் கட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட 145 வீடுகளை கொழும்புவில் நடந்த நிகழ்ச்சியில் CB ராதாகிருஷ்ணன் ஒப்படைத்தார். இதுவரை இந்தியா சார்பில் இலங்கை தமிழர்களுக்கு 50,000 வீடுகளை இந்திய அரசு வழங்கி உள்ளது என்றும், மேலும் 10,000 வீடுகள் 4ஆம் கட்ட இந்திய வீடமைப்பு திட்டத்தின் மூலம் வழங்கப்பட உள்ளதாகவும் CB ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். மேலும் 10,000 வீடுகள் 4ஆம் கட்ட இந்திய வீடமைப்பு திட்டத்தின் மூலம் வழங்கப்பட உள்ளதாகவும் CB ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தங்களது வாக்குகளை பதிவு செய்ய ஏதுவாக மாநகர பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம் என மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. இதற்கான உத்தரவை மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் பிரபு சங்கர் வெளியிட்டுள்ளார். இதன்படி சாதாரண கட்ட பேருந்துகளில் வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் உரிய சான்றிதழ்களை காண்பித்து ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் கட்டணமில்லா பயண சீட்டை பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலை ஒட்டி சென்னை எழும்பூரில் இருந்து நாகர்கோவிலுக்கு நாளை மதியம் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க வசதியாக சென்னை எழும்பூரில் இருந்து நாகர்கோவிலுக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. நாளை மதியம் 1:25 மணிக்கு சூப்பர் ஃபாஸ்ட் சிறப்பு ரயில் புறப்பட்டு செல்கிறது. தாம்பரம், விழுப்புரம், திருச்சி, மதுரை, விருதுநகர் வழியாக செல்லும் சிறப்பு ரயில் நள்ளிரவு 2:30 மணிக்கு நாகர்கோவிலை சென்றடையும்.
மேற்கு வங்கத்தில் முதற்கட்ட தேர்தல் நடைபெறும் 152 தொகுதிகளில் பிரச்சாரம் ஓய்ந்தது. மேற்கு வங்கத்தில் முதற்கட்டமாக 152 தொகுதிகளுக்கு ஏப்ரல் 23ஆம் தேதியும், எஞ்சிய 142 தொகுதிகளுக்கு ஏப்ரல் 29ஆம் தேதி அன்றும் ஓட்டுப்பதிவு நடக்கிறது. வாக்கு எண்ணிக்கை மே 4 அன்று நடைபெற உள்ளது. முதல் கட்டத்தில் 16 மாவட்டங்கள் தேர்தலை சந்திக்கின்ற 152 தொகுதிகளில் இன்று மாலையோடு பிரச்சாரம் ஓய்ந்தது. வாக்குப்பதிவுக்காக பலத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பள்ளிகள், வங்கிகள் மற்றும் மதுக்கடைகள் அனைத்தையும் மூட தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நடிகர் பார்த்திபன் தனக்கு சாதி மற்றும் மதமற்றவர் என்ற சான்றிதழ் வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். தனது பிறப்பு மற்றும் கல்வி சான்றிதழ்களில் சாதி மத அடையாளங்கள் இல்லை என்றும், சமூக ஒற்றுமைக்கு முன்மாதிரியாக திகழ விரும்புவதாகவும் அவர் தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி எம். தண்டபாணி, நடிகர் பார்த்திபனுக்கு ஒரு வாரத்திற்குள் சாதியற்றவர், மதமற்றவர் என்பதற்கான சான்றிதழை வழங்குமாறு சோழிங்கநல்லூர் வட்டாட்சியருக்கு அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். அக்ஷய திருதியை ஒட்டி தமிழகத்தில் 25,000 கிலோ தங்க நகைகள் விற்பனையாகி இருக்கின்றன. அதன்படி கடந்த 2 நாட்களில் சுமார் 25,000 கிலோ தங்க நகைகள் விற்பனையாகியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்ஷய திருதியைக்கு தங்க நகைகள் அல்லது தங்கம் வாங்கினால் அதன் பிறகு தங்களிடம் இருக்கும் செல்வம் பல மடங்காக பெருகும் என்பது மக்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. இந்த தினத்தில் குண்டுமணி அளவு தங்கம் வாங்கினால் கூட சிறந்தது என்று அன்றைய தினம் நகை கடைகளில் கூட்டம் அலை மோதுவது வாடிக்கை. அதன்படி நேற்று அக்ஷய திருதியை என்பதால் நகை கடைகளில் கூட்டம் குவிந்தது. விலை சவரனுக்கு 1 லட்சத்திற்கு மேல் இருந்தாலும் பொதுமக்கள் நகைகள் வாங்க ஆர்வம் காட்டினர். ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி பதவியில் இருந்து டிம் குக் விலகுவதாக அந்நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அவருக்கு பின் நிறுவனத்தின் வன்பொருள் பொறியியல் பிரிவின் தலைவராக இருக்கும் ஜான் டெர்னஸ் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் புதிய சிஇஓவாக பொறுப்பேற்க உள்ளார். மறைந்த புகழ்பெற்ற தலைவர் ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு பிறகு கடந்த 15 ஆண்டுகளாக ஆப்பிள் நிறுவனத்தை உலகளவிய உச்சத்திற்கு கொண்டு சென்ற டிம் குக் தற்போது இப்பதவியில் இருந்து விலகுவது தொழில்நுட்ப உலகில் பெரும் மாற்றமாக கருதப்படுகிறது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழலை செய்திகளோடு. நன்றி, வணக்கம்.